வெல்கம் டு ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர். அன்பான நண்பர்களே, இந்த ஆடியோவை அமைதியாக முழுவதும் கேளுங்கள். இது உங்கள் பாடி மற்றும் மைண்ட் பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் செஷன். நாம் தினமும் சாப்பிடுகிறோம், நாம் தினமும் மூச்சு விடுகிறோம், நாம் வேலை செய்கிறோம், நாம் யோசிக்கிறோம், நாம் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறோம். இந்த எல்லா செயல்களுக்கும் ஒரு காமன் ரிசல்ட் இருக்கிறது. பாடி வேலை செய்கிறது, மைண்ட் வேலை செய்கிறது. வேலை நடந்தால் வேஸ்ட் உருவாகும். ஆம், பாடிக்கும் வேஸ்ட் உண்டு, மைண்டுக்கும் வேஸ்ட் உண்டு. உங்கள் உடலை ஒரு வீடாக நினைத்து பாருங்கள். ஒரு வீடில் தினமும் சமைப்போம், தினமும் தூசி படியும், தினமும் குப்பை உருவாகும். அந்த குப்பையை தினமும் வெளியே எடுக்க வேண்டும். இல்லையெனில் என்ன ஆகும்? முதலில் லேசான துர்நாற்றம், பின்னர் பூச்சிகள், பின்னர் கிருமிகள், பிறகு நோய். அதே மாதிரிதான் பாடி. நாம் மூச்சை இழுக்கும்போது ஆக்சிஜன் உடலுக்குள் செல்கிறது, செல்ஸ் வேலை செய்கின்றன, எனர்ஜி உருவாகிறது. அதே நேரத்தில் மெட்டபாலிக் வேஸ்ட் உருவாகிறது. நாம் ஃபுட் சாப்பிடுகிறோம், பாடி தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கொள்கிறது, மீதமுள்ளதை வெளியேற்ற வேண்டும். இது நேச்சுரல் டீடாக்ஸ் ப்ராசஸ். ஆனால் இன்றைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? லாங் சிட்டிங், லெஸ் மூவ்மெண்ட், மோர் ஸ்ட்ரெஸ், இரெகுலர் ஸ்லீப், ப்ராசஸ்ட் ஃபுட், பொல்யூஷன். மூவ்மெண்ட் குறைந்தால் சர்க்குலேஷன் மெதுவாகும். சர்க்குலேஷன் மெதுவானால் டாக்ஸின்ஸ் தேங்க ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு, ஒரு பைப்லைனில் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்தமாக இருக்கும். நீர் ஓட்டம் குறைவானால் அழுக்குகள் படிந்து அடைப்பு ஏற்படும். அதே மாதிரிதான் பாடியும். மூவ்மெண்ட் இல்லையென்றால் டாக்ஸின்ஸ் தேங்க ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸின்ஸ் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தால் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் நீண்ட காலம் இருந்தால் ஆர்கன் வீக்னஸ். அதன் பிறகு டிசீஸ் ஒரு நாளில் வராது, மெல்ல மெல்ல உருவாகிறது. அதனால் டெய்லி மூவ்மெண்ட் மிகவும் அவசியம். ஒரு சாதாரண நபர் தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது பாடிக்கு டைம் கொடுக்க வேண்டும். அதாவது 30 மினிட்ஸ் வாக்கிங், 20 முதல் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அல்லது யோகா, 10 முதல் 15 மினிட்ஸ் பிரீதிங் பிராக்டிஸ். வாக்கிங் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் செய்யும், எக்ஸசைஸ் மசில்ஸை ஆக்டிவேட் செய்யும், யோகா ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கும், பிரீதிங் நர்வஸ் சிஸ்டமை காம் செய்யும். எக்ஸசைஸ் அல்லது யோகா செய்தால் பாடி தானாக டீடாக்ஸ் செய்யும். ஆனால் அது பாடியை முழுமையாக செய்ய முடியவில்லை, சிறு அளவு மட்டுமே டீடாக்ஸ் செய்ய முடிகிறது. அது ஏன்? பிகாஸ் மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல டீப் டாக்ஸின்ஸ் அதிகம். அதனால் பாடிக்கு அடிஷனல் சப்போர்ட் தேவைப்படும். எக்ஸசைஸ் அல்லது யோகா மட்டும் போதுமான அளவில் டீடாக்ஸ் செய்யாது. அது பாடியை சிறு அளவு மட்டுமே டீடாக்ஸ் செய்யும். அந்த டீப் டாக்ஸின்ஸ் முழுமையாக வெளியேற பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சப்போர்ட் தேவைப்படும். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் பயன்படுத்தப்படும் டெக்னிக்ஸ் உங்கள் பாடியின் நேச்சுரல் டீடாக்ஸ் ப்ராசஸை சப்போர்ட் செய்ய உதவுகின்றன. இந்த அனைத்தும் டெக்னிக்ஸும் பாடியை ஃபோர்ஸ் செய்யாது, பாடியின் இயற்கையான செயல்பாட்டை சப்போர்ட் செய்ய உதவும். இப்போது மைண்ட் பற்றி பேசுவோம். நாம் தினமும் எத்தனை இமோஷன்ஸ் அனுபவிக்கிறோம்? ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஃபியர், ஆங்ஸைட்டி, டிசப்பாயின்ட்மெண்ட். இவை மென்டல் டாக்ஸின்ஸ். பாடியில் வேஸ்ட் தேங்கினால் டிசீஸ் வருவது போல மைண்டில் நெகட்டிவ் இமோஷன்ஸ் தேங்கினால் மென்டல் இம்பேலன்ஸ் வரும். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், பிபி அதிகரிக்கும், டைஜஷன் பாதிக்கப்படும். மைண்ட் காம் இல்லையெனில் பாடி ஃபுல் ஹீல் ஆகாது. பிரீதிங் பிராக்டிஸ் மைண்டை ரிலாக்ஸ் செய்யும். யோகா மைண்ட் பாடி கனெக்ஷனை பேலன்ஸ் செய்யும். மெடிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் செய்யும். டீப் பிரீதிங் செய்யும்போது பாடி மட்டுமல்ல, மைண்டும் டீடாக்ஸ் ஆகிறது. இப்போது மீண்டும் வீடுக்கு வருவோம். நாம் தினமும் லேசாக துடைப்போம், ஆனால் சில நேரங்களில் டீப் கிளீனிங் தேவைப்படும். பிஸியாக இருந்தால் கிளீனிங் ஸ்டாஃப் அழைப்போம். அவர்கள் வந்து முழு கிளீனிங் செய்வார்கள். மறைந்திருக்கும் இடங்களையும் சுத்தம் செய்வார்கள். அடியில் தேங்கியிருக்கும் அழுக்கையும் வெளியே எடுப்பார்கள். வீடு ஃப்ரெஷ் ஆகிவிடும். அதே மாதிரிதான் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் சர்வீஸ். நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் அல்லது யோகா செய்ய முடிந்தால் மிகவும் நல்லது. முடியவில்லை என்றால் மாதத்திற்கு குறைந்தது 2 முறை ப்ரொஃபஷனல் டீடாக்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு நாம் ஸ்பைனை பேலன்ஸ் செய்கிறோம். ஸ்பைன் நர்வஸ் சிஸ்டமின் மெயின் பாத்வே. ஸ்பைன் பேலன்ஸ் என்றால் ஆர்கன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நேச்சுரல் ஆயில் தெரப்பி சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் செய்யும். ஸ்டீம் தெரப்பி ஸ்வெட் வழியாக டாக்ஸின்ஸை ரிலீஸ் செய்யும். கப்பிங் தெரப்பி ஸ்டாக்னன்ட் பிளட் ஃப்ளோவை ஆக்டிவேட் செய்யும். அக்யூபங்க்சர் எனர்ஜி பாத்வேஸை ஸ்டிமுலேட் செய்து பாடி செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸை ஆக்டிவேட் செய்யும். இது பாடியை ஃபோர்ஸ் செய்யாது, பாடிக்கு சப்போர்ட் செய்யும். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்டர்னல் இம்பேலன்ஸ் இருந்தால் ஃபேஸ் டல் ஆகும்.
ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஃபேஸ் டைட் ஆகும். டைஜஷன் பிரச்சனை இருந்தால் பிம்பிள்ஸ் வரும். சர்க்குலேஷன் குறைந்தால் க்ளோ குறையும். இன்டர்னல் கிளீன் இருந்தால் நேச்சுரல் க்ளோ வரும். ஸ்கின் பிரைட் ஆகும். ஃபேஸ் யூத்ஃபுல் ஆகும். கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஃபேஸ் பியூட்டி என்பது காஸ்மெட்டிக் அல்ல, இட் இஸ் இன்டர்னல் ஹெல்த் ரிஃப்ளெக்ஷன். இப்போது உங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கான அர்த்தத்தை புரிந்திருப்பீர்கள். இப்பொழுது அகத்தின் அழகை எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். ஒரு வீட்டை சுத்தம் செய்யாமல் விட்டால் அது நாற ஆரம்பிக்கும். அதேபோல பாடியையும் சுத்தம் செய்யாமல் விட்டால் டிசீஸ் ஆரம்பிக்கும். டாக்ஸின்ஸ் தான் டிசீஸ்க்கு ஒரு மேஜர் இன்புட். அதனால் டெய்லி மூவ்மெண்ட் அவசியம். எக்ஸசைஸ் அல்லது யோகா அவசியம். பிரீதிங் பிராக்டிஸ் அவசியம். முடியவில்லை என்றால் பீரியாடிக் ப்ரொஃபஷனல் டீடாக்ஸ் அவசியம். உடலை பராமரிப்பது லக்ஸரி அல்ல, இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் உங்கள் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் உறுதியாக சப்போர்ட் செய்கிறோம். உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நாங்கள் கமிட்டடாக செயற்படுகிறோம். குவாலிட்டி சர்வீஸ்க்கு நாங்கள் பொறுப்புடன் நிற்கிறோம். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். நோய் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். வராமல் இருப்பதற்கு பாடி கிளீனாக வைத்துக்கொண்டால் டிசீஸை பிரிவென்ட் செய்ய முடியும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும்? இதற்கு ஒரே பதில் எல்லோருக்கும் பொருந்தாது. அது உங்கள் லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. நீங்கள் தினமும் ரெகுலராக வாக்கிங், எக்ஸசைஸ் அல்லது யோகா செய்து வருகிறீர்களானால் உங்கள் சர்க்குலேஷன் ஏற்கனவே ஆக்டிவாக இருக்கும். பாடி டீடாக்ஸ் ப்ராசஸ் இயல்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மாதத்திற்கு ஒருமுறை மெயின்டெனன்ஸ் டீடாக்ஸ் சப்போர்ட் போதுமானதாக இருக்கும். இது பாடியின் பேலன்ஸை மெயின்டைன் செய்ய உதவும். ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யாதவராக இருந்தால், லாங் சிட்டிங் லைஃப் ஸ்டைல் இருந்தால், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால், அப்படிப்பட்ட நபர்களுக்கு மாதத்திற்கு குறைந்தது 2 முறை ஸ்ட்ரக்சர்ட் டீடாக்ஸ் சப்போர்ட் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்ஆக்டிவ் பாடியில் டாக்ஸின் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும். மிகவும் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் உள்ளவர்கள் ஆரம்பத்தில் 15 நாட்களுக்கு ஒருமுறை சப்போர்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. பின்னர் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆன பிறகு மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கு மாற்றலாம். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, ட்ரீட்மெண்ட் என்பது டிசீஸ் வந்த பிறகு மட்டுமல்ல, இட் இஸ் மெயின்டெனன்ஸ், இட் இஸ் பிரிவென்டிவ் கேர். டெய்லி எக்ஸசைஸ் பிளஸ் பீரியாடிக் டீடாக்ஸ், இந்த காம்பினேஷன் தான் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு உதவும். உள்ளே உடல் சுத்தமாக இருந்தால் முகம் தானாக பிரகாசிக்கும். பாடி கிளீன், மைண்ட் காம், லைஃப் பேலன்ஸ்ட். மேலும் உங்களுக்கு உங்கள் ஹெல்த் குறித்து, டீடாக்ஸ் குறித்து, எக்ஸசைஸ் அல்லது யோகா குறித்து அல்லது ட்ரீட்மெண்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போதும் போல ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் ஆரோக்கியமான, அமைதியான, இளமையான வாழ்விற்காக நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம்.